ஒரு படத்தில் ஒரு நடிகனுக்கு ஒரு பேர் வருது அப்படின்னா நடிகன் ஏதோ பெருசாக பண்ணிட்டான் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, சொல்லி கொடுத்தா நடிச்சிருப்போம் அதெல்லாம். பட் அது எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, யார் இதுக்கு கதை, யார் இதுக்கு வசனம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, என்ன எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் ஒரு படம். சேம் திங் வித் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கண்டெஸ்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிடுறேன், ஹோஸ்ட்னு சொல்லும்போது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரெப்புடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் என்ன சொன்னாலும் நிறைய பேர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் இருக்கணும் சார் இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஐ செட் நத்திங் இப்படி இருந்தால் நான் வர மாட்டேன். எனக்கு என்ன நடக்குது எனக்கு கரெக்டாக திங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் கண் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இருங்கனால என்னால் பண்ண முடியாது. தே ஆர் லைக் சில்ட்ரன். அந்த மாதிரி தான் ஒரு ஹோஸ்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோஸ்டினுடைய குழந்தைங்க மாதிரி தான் எல்லாரும். பிகாஸ் எல்லாரும் வந்து அவங்க வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே ஜெயிக்கணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. எல்லாரும் என்னை விட ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப சின்னவங்க, எல்லாரும் சின்னவங்க. ஸோ ஐ வாண்ட் தெம் டு என்னை பார்க்கும்போது தே ஷுட் லுக் அப். இந்த மாதிரி அவங்ககிட்ட இட் இஸ் நாட் லைக் டிமாண்டிங் கிடையாது. யூ ஷுட் கமாண்ட் த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வணக்கம் போடுறா, எனக்கு வணக்கம் போட என்ன அப்படின்னு அப்படி கிடையாது. என்னை பார்த்தா வணக்கம் போடுற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சில நேரத்தில் மக்கள் வந்து ஆரம்பத்தில் எனக்கு பழக்கம் இருக்கு, என்னுடைய படங்கள் என்ன நடிச்சிருக்க, சூப்பராக இருக்கு படம், அப்படி இப்படி நடிச்சிருக்கேன் நீ அப்படின்லாம் பாராட்டிருக்காங்க. சில பேர் இந்த படம் மொக்கையா இருக்கு அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஹிட்டான உடனே நான் வந்து அப்படின்னு நான் போனது கிடையாது. யாராவது சரியில்லைன்னு சொன்னதுக்காக நான் டிமோட்டிவேட் ஆனது கிடையாது. ஸோ சினிமாவில் அப்படிதான், இது அப்படிதான். நிறைய படங்கள் ஹிட்டாக இருக்கும், நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு என்ன பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பிடிக்காம ஒன்று பிடிக்காதுன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இருக்கும். நல்லபடியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி குறைகள் கூட சில பேர் எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் மீறினது வந்து நான் கண்ணாடி பார்க்கும்போது நான் ஒரு ஆன்சர் பண்ணணும். ஸோ என்னுடைய ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், இப்போ நீங்கள் ரெப்புடேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கா? வாட்ஸ் தட்? அந்த ரெப்புடேஷனா உங்கள் படங்களோட வெற்றியா, இல்லை வெளியில் அர்ஜுன்ற ஒரு நபர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்காரா? ஏதாச்சும் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தாங்க. ஏன்னா யூ ஷுட் பி அ நைஸ் பர்சன். ஓகே, ரெப்புடேஷன் என்னன்னா என்னுடைய இதில் ரெப்புடேஷனு 4 பேர், ஒரு சொசைட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு சமுதாயம் இருக்கும். அந்த சமுதாயத்தில் சீச்சி என்னடா இவன் அப்படிங்கிற பேரெல்லாம் வாங்கிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், படத்தில் நம்ம நடிக்கிறோம். இதுவரைக்கும் என்னுடைய எந்த படத்துலையும் ஒரு ஆபாசமான ஒரு காட்சி ஐ வில் see to that அந்த மாதிரி இருக்காது. ஏதாவது டபுள் மீனிங் டயலாக் ஏதாவது நிறைய படங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு சொல்லுங்க சார், இது நல்லா இருக்கும், மக்கள் சிரிப்பாங்கன்னு. நான் என்ன விட்டுரு, நான் இது சொல்ல மாட்டேன். மக்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கும் பிடிக்காது. ஏதோ சிரிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே இன்னொரு மனசு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலிஸ் கூட படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஏதோ ஆபாசமானது பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்குள்ளே படம் பார்க்கும்போது ஒரு நெருடல் இருக்கும். என்னடா இருக்கு, எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று போடுறாங்கடா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இது சொல்கிறேன், ஒரு ரெப்புடேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இல்லைப்பா அர்ஜுன் படத்தில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, தைரியமாக போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கூட என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெப்புடேஷன்.